ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜூலை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த மாதத்துக்கான கிருத்திகை விரதம். அதுவும் வெள்ளிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய ஆனி மாத கிருத்திகை. இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்ட உங்க வீட்டோட பூஜை அறையில இந்த நேரத்துல செஞ்சா போதும். வாழ்க்கையே மாறும். குடும்பத்தோட தலையெழுத்தே மாறும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கிருத்திகை விரதம் அன்னைக்கு என்ன மாதிரி வழிபாடுகள் செய்ய போறோம் அப்படிங்கிறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதத்துல இறைவனை வழிபடுவதற்கு எக்கச்சக்கமான விரதங்கள், உன்னதமான நாட்கள் வரும். அதுல முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த உயரிய விரதம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிருத்திகை விரதம் தான். ஒரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நாள்ல இந்த விரதம் கடைபிடிக்கப்படுது. செய்வினைகள் நீங்கணும், நல்வினைகள் பெருகணும் அப்படிங்கிறது தான் இந்த விரதத்தோட தாரக மந்திரம். இந்த விரதத்துக்கு பின்னால ஒரு அழகான புராண கதையும் இருக்குது. சிவபெருமானோட நெற்றிக்கண்ல இருந்து 6 பொறிகளா வெளிப்பட்டு சரவண பொய்கையில 6 குழந்தைகளா முருகப்பெருமான் அவதரிச்சாரு. அந்த 6 குழந்தைகளையும் வளர்க்கக்கூடிய பொறுப்பை சிவபெருமான் கார்த்திகை பெண்கள் 6 பேருக்கிட்ட ஒப்படைச்சாரு. குழந்தைய அன்போடு வளர்த்த கார்த்திகை பெண்களோட அந்த பக்தியை மெச்சின சிவபெருமான் அவங்களுக்கு ஒரு வரம் கொடுத்தார். உங்களுடைய கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு யார் ஒருத்தவங்க முருகப்பெருமான் நினைச்சு விரதம் இருக்காங்களோ அவங்களுடைய கவலைகள் எல்லாமே நீங்கும், அவங்க வேண்டக்கூடிய வரம் கிட்டும் அப்படிங்கிறது தான் அந்த வரம். அன்றையிலிருந்து இப்ப வரைக்கும் கார்த்திகை பெண்களை பெருமைப்படுத்தக்கூடிய விரதமா மாதம் மாதம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு இந்த கிருத்திகை விரதத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். கிருத்திகை விரதத்தை ஒருத்தவங்க ஒரு முறையில் வழிபாடு செய்வாங்க. என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில வழிமுறைகளும் இருக்கு. அதிகாலையிலேயே உங்க விரதத்தை ஆரம்பிக்கணும். கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு அதிகாலை எழுந்து நீராடி சுத்தமான உடைகள் அணிந்து நெற்றியில திருநீரும் சந்தனமும் வச்சுக்கணும். வீட்டோட பூஜை அறையில முருகப்பெருமான் படத்துக்கு செவ்வரளி மலர்கள் மூலியமா அலங்காரம் பண்ணி நெய் தீபம் ஏத்தணும். உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். ஒரு சில பேர் இந்த விரதத்தை உபவாசம், அதாவது சாப்பாடு எடுத்துக்காம பட்டினி இருந்து விரதம் இருப்பாங்க. உடல்நிலை ஒத்துழைக்காதவங்க ஒரு வேளை மட்டும் பால் பழம் மாதிரியான எளிமையான ஆகாரங்கள் எடுத்துட்டு கூட விரதம் இருக்கலாம். அன்றைய தினம் நாள் முழுக்க முருகனுடைய திருநாமங்களாக இருக்கக்கூடிய ஓம் சரவண பவ இல்ல ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம மனசார சொல்லிக்கிட்டே இருக்கணும். கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ் இது மாதிரி நூல்களை படிக்கிறதும் எக்கச்சக்கமான புண்ணியத்தை கொடுக்கும். மாலை நேரத்துல முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணி பிரசாதம் சாப்பிட்டதுக்கு பிறகு உங்க விரதத்தை நீங்க முடிச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் இந்த கிருத்திகை விரதத்தை எடுக்கிறதால என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத ஒரு சில பலன்கள் பார்க்கலாம். செவ்வாய் தோஷ நிவர்த்தி. ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவங்க கிருத்திகை விரதம் இருந்தா அந்த தோஷங்கள் நீங்கி திருமண தடை அகலும், குழந்தை பேறு உண்டாகும். அடுத்ததா மன அமைதியையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். விரதம் இருக்கக்கூடியது நம்முடைய உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தும். எதிர்மறை எண்ணங்களை மறைத்து நேர்மறை ஆற்றல்களை அதிகப்படுத்தும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் இந்த விரதத்தை மனமுருகி பிரார்த்தனை பண்ணி கடைபிடிச்சா நல்ல அறிவார்ந்த குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய நம்பிக்கை. ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை மாதிரி இந்த ஆனி மாதத்துல வரக்கூடிய கிருத்திகையும் விசேஷம்தான். ஜூலை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில சுக்கிரவாரத்துல வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு கிருத்திகை வெள்ளிக்கிழமை காலையில 10 மணி 7 நிமிஷத்துக்கு தான் உங்களுக்கு கிருத்திகை ஆரம்பிக்குது. அது வரைக்கும் பரணி தான். வெள்ளிக்கிழமை காலைல 10 மணி 7 நிமிஷத்துக்கு ஆரம்பித்து மறுநாள் சனிக்கிழமை காலையில 8 மணி 39 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. வெள்ளிக்கிழமை நீங்க வழிபடுவதற்கான நல்ல நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா காலைல 10 மணி 7 நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சாலும் காலைல 10:12 ராகு காலம் இருக்கு. மதியம் 3:04 யமகண்டம் இருக்கு. அதனால 12:30 மணிக்கு மேல மதியம் 1:30 மணிக்குள்ள இந்த நேரத்துல கிருத்திகைக்கான வழிபாட்டை நீங்க செய்யலாம். அதை விட்டீங்கன்னா 6-7 மணிக்கு மேல பண்றதும் விசேஷம்தான். அதுலயும் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் இருக்குல்ல, இது வெள்ளிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துக்கான பரிகாரம். ஒரு கிருத்திகை விரதமும் எந்த நாள்ல வருது, எந்த கிழமையில வருதோ அதை பொறுத்து அதோட பலன் மாறுபடும். உதாரணத்துக்கு இந்த மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த கிருத்திகை ஆனி கிருத்திகை சுக்கிர பகவானுக்கு உகந்த வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வைத்து பூஜை அறையில பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் இருக்கு இல்லையா, இது பலவிதமான மாற்றங்களையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி பலவிதமான தோஷங்களை உங்க வாழ்க்கையிலிருந்து அறவே நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம். இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கிர ஹோரையில ஆனி கிருத்திகை அன்னைக்கு பண்றது சிறப்பு. பொதுவா வெள்ளிக்கிழமையில இந்த சுக்கிர ஹோரை அப்படிங்கிறது 3 நேரத்துல வரும். காலையில 6 மணிலேருந்து 7 மணி, மதியம் 1 மணிலேருந்து 2 மணி, அதை விட்டீங்கன்னா இரவு 8லேருந்து 9. இந்த 3 சுக்கிர ஹோரையில
காலையில வரக்கூடிய சுக்கிர ஹோரைய நீங்க எடுத்துக்க முடியாது. ஏன்னா 10 மணிக்கு மேல தான் உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் பிறக்குது. முடிஞ்சா மதியம் 1 மணிலேருந்து 2 மணி அந்த சுக்கிர ஹோரையில பண்ணலாம். அப்படி பகல் நேரத்தில பண்றதுக்கு விருப்பம் இல்ல, நேரம் இல்லங்கிறவங்க, கொஞ்சம் கூட யோசிக்காம ஜூலை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8லேருந்து 9 வரை இருக்கக்கூடிய இந்த ஒரு சுக்கிர ஹோரையில இந்த பரிகாரத்த பண்ணலாம். வீட்டோட பூஜை அறையில விளக்கெல்லாம் ஏத்தி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சிறிய தட்டுல இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி ஒரே ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை மொச்சை எடுத்து வச்சுக்கணும். நம்மளோட பதிவுகள தொடர்ச்சியா பார்க்குறவங்களுக்கு தெரியும், வெள்ளை மொச்சை எதுக்காக இந்த பரிகாரத்துக்கு எடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறது. வெள்ளிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த கிருத்திகை விரதம் அப்படிங்கிறதால, சுக்கிர பகவானுக்கு உகந்த தானியம் இந்த வெள்ளை மொச்சை தான். அப்படிப்பட்ட வெள்ளை மொச்சைய ஒரே ஒரு கைப்பிடி அளவு ஒரு சிறிய தட்டு மேல எடுத்து வச்சு, அதுக்கு மேல ஒரே ஒரு சில்லறை நாணயம். அது எவ்வளோ ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல. அந்த சில்லறை நாணயத்த நீங்க செலவு பண்ணக்கூடாது. அதுக்கேத்த மாரி வச்சுக்கோங்க. அதுக்கு மேல 3 எண்ணிக்கையில கிராம்பு. முருகப்பெருமான் வழிபாட்டுல ஏலக்காய் அப்புறம் கிராம்பு இந்த 2த்துக்கும் அதீத சக்தி இருக்குது. முக்கியமான பங்கு இருக்கு. அதை விட முக்கியம், கிராம்பு அப்படிங்கிறது ஒரு காரியத் தடை நீக்கி, எந்த காரியத்தை தொட்டாலும் அதுல தடை ஏற்படுது. வீட்ல சுபகாரிய தடை இருக்கு, திருமண தடை இருக்கு, குழந்தை பாக்கியம் வருவதில தடை இருக்கு, சரியான வேலை அமையல, தொழில் வியாபாரத்துல தடை இருக்கு, முன்னேற்றத்துக்கான எந்த ஒரு பாதையை நீங்க அடியெடுத்து வச்சாலும் அதுல தடை ஏற்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்த பண்ணலாம். 3 எண்ணிக்கையில கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி சிறிய தட்டுல வீட்டோட பூஜை அறையில முருகப்பெருமான் போட்டோவுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏத்தி வச்சுட்டு, அந்த தீபத்துக்கு முன்னாடி இந்த சிறிய தட்டுல வெள்ளை மொச்சையையும், அதுக்கு நடுவுல ஒரே ஒரு சில்லறை நாணயம், அந்த சில்லறை நாணயத்துக்கு நடுப்பகுதியில மையப்பகுதியில 3 எண்ணிக்கையில எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த கிராம்பு, இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் வீட்டோட பூஜை அறையில எடுத்து வச்சுட்டு, முதல்ல கிருத்திகை நட்சத்திரம் உரிய முருகப்பெருமான மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்ததா முருகப்பெருமானை வளர்த்த 6 கார்த்திகை பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்கள வழிபடுறது மூலியமா முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு மறைமுகமா கிடைக்கும். கடைசியா வெள்ளிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய சுக்கிர ஹோரை அப்படிங்கிறதால, அந்த 8லேருந்து 9 மணி அந்த நேரத்துல சுக்கிர பகவானை வேண்டிக்கணும். ஒருத்தவங்க வாழ்க்கையில சுக்கிர திசை அடிச்சிட்டா, பரம ஏழை கூட பணக்காரராக மாறக்கூடிய யோகத்தை பெற முடியும். அதுதான் சுக்கிர பகவானுக்கு இருக்கக்கூடிய அருள். குடும்பத்துல யாராவது ஒரு நபருக்கு ஜாதகத்துல சுக்கிர கிரகதோஷம் இருக்கு அப்படின்னா, அந்த தோஷம் ஓங்கி விழாம தாங்கி விழுவதற்கான வழிவகையை இந்த வழிபாடு ஏற்படுத்தும். கடைசியா வெள்ளிக்கிழமைக்குரிய மகாலட்சுமி தாயாரையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதனால தான் சில்லறை நாணயம் வச்சிருக்கீங்க. இப்ப இந்த 3 பொருட்களையும் பூஜை அறையில வச்சுட்டு, அந்த கிழமைக்குரிய, அந்த தினத்துக்குரிய, அந்த விரதத்துக்குரிய எல்லா கடவுளையும் மொத்தமா வணங்கிட்டு, நீங்க உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை காலையில ஆரம்பிக்கக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரம் சனிக்கிழமை காலையில 8:30 வரைக்கும் இருக்கு. பூஜை அறையில இரவு முழுக்க வெள்ளிக்கிழமை இது அப்படியே இருக்கட்டும். நீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூஜை அறையில விளக்கெல்லாம் குளிய வச்சு தூங்க போயிடுங்க. மறுநாள் சனிக்கிழமை காலைல தூங்கி எழுந்ததுக்கு பிறகு, அந்த சில்லறை நாணயத்தையும் கிராம்ப மட்டும் எடுத்து ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ல, கோடு போடாத பேப்பர்ல பொட்டலமா மடிச்சு உங்க வீட்டோட பூஜை அறையில வச்சுக்கோங்க. அந்த வெள்ளை மொச்சையை நீங்க பத்திரப்படுத்தி வைக்க வேணாம். காக்கை குருவிகளுக்கு தானமா போட்டாலும் சரி, இல்ல நீங்க தண்ணியில விட்டாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். வெள்ளிக்கிழமை ஜூலை 10ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய சுக்கிரவாரத்துல வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு கிருத்திகை விரதத்த இந்த முறையில் நீங்க வழிபடும்போது முருகப்பெருமானுடைய அருள், சுக்கிர பகவானோட அருள், கூடவே மகாலட்சுமி தாயோட அருளும் சேர்ந்து கிடைக்கும். இது மூலயமா பணவரவு அதிகமாகும், தடைகள் நீங்கும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.